வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், நலமாகவும் இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள் எப்படி இருக்குது ரைஸ் அண்டு பார்க்கவே நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கு ஒரு ரைஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்ன்றது பார்ப்போம். என்ன ரைஸுண்டா வெள்ளரிக்காயும் கேரட்டும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். கடாய் நல்லா சூடாயிட்டு அதில் நெய் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், கொத்தமல்லி, கடலைப்பருப்பு இது மூண்டும் பொரியுது. கொஞ்சம் பொரியட்டும். வெள்ளைப்பூடும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கொள்வோம். அதுவும் கொஞ்சம் பொரியட்டும். இந்த ரைஸ் நாங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போகலாம், நைட்டு டின்னருக்கு, மதியத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு தான், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் பொரிஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு நான் ப்ளம்ஸ் சேர்த்துருக்கேன். கழுவி ஒரு 2 பொடி ப்ளம்ஸ் அதையும் சேர்த்து பாருங்கள். நல்லா ப்ளம்ஸ் இந்த பொரிஞ்சு வந்திருக்குது. அதுக்கு பிறகு கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு 1 டீஸ்பூன் கட்டைத்தூள் சேர்க்குறேன். வேறு ஒன்றுமே நான் இதில் சேர்க்கலை, எந்த மசாலா தூளும் நான் சேர்க்கல. காரத்துக்கு கட்டைத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். உப்புத்தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம் தேவையான அளவு. நான் சாதம் பாசுமதி ரைஸ் வடிச்செடுத்து வச்சிருக்கிறேன். இதில் 4 வெள்ளரிக்காய் எடுத்து துருவி எடுத்துருக்கிறேன். 1 கேரட், அதையும் அந்த நெய்யிலேயே கொஞ்சம் நல்லா வதக்குவோம். நான் ஃபஸ்ட் டைம் ஒருக்கா வெள்ளரிக்காய் சேர்த்து செய்து பார்த்து நான் ரைஸ் ரொம்ப சுவையாக இருந்தது. இது செகண்ட் டைமாக இன்னொரு தடவை செய்கிறேன், பிடிச்சிருந்தது. இப்போ வெள்ளரிக்காயும் வதங்கிட்டுது. அதுக்கு பிறகு நாங்கள் கேரட்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். கேரட்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கஜு இருந்தால் கஜுவும் சேர்த்துக்கொள்ளலாம். முந்திரி பருப்பு இருந்தால் அதுவும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம், நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் இந்த கேரட் எல்லாம் கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிட்டுது. நாங்கள் நெருப்பை சின்னதாக தான் வைக்க வேணும். பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ வதங்கி வந்த பிறகு வடித்து வச்சுருக்க சாதத்தை நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். நான் 3 வெங்காயம் நீள வாக்கில் அதையும் நான் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஏனெண்டா நெய்யில் இது மிக்ஸ் பண்ணுறபடியாக, நெய் சேர்த்து செய்திருக்கப்படியாக அந்த சுவை கொஞ்சம் நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே பிள்ளைகளுக்கு இப்படி செய்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரே மாதிரி செய்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க, அதோட நிறைவாகவும் சாப்பிடுவாங்க. பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குது. ஒரு 5 நிமிஷம் போதும், ஒரு சுவையான லஞ்ச் செய்துடலாம். பாருங்கள் இதுக்கு பிறகு நான் பொரித்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோட நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பரிமாற வேண்டியது தான். பார்க்கவே நல்லா இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லியில் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு அதையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் சோறும் கறியும் செய்து கொடுத்தா சாப்பிட்றவங்களுக்கும் அந்த விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பாடுகள் செய்து கொடுக்கும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைகள் அதிகமாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் தான் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்ல ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது. இதில் இப்போ முந்திரி பருப்பு, ப்ளம்ஸ் அதெல்லாம் சேர்த்துருக்கும் போது நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ பிளேட்டுக்கு போட்டிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அவிச்ச முட்டையும் சேர்த்து சாப்பிடக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.